ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான பாட்டு இருக்கு பாருங்க. பூக்கள் பூக்கும் தருணம் யாரும் பார்த்ததில்லையேன்னு. இப்போ பெங்களூரில் வந்து கண்கொள்ளா காட்சி தான். ஏன்னா பெங்களூரில் இப்போ மரங்கள்லாம் அப்படியே பூத்து குலுங்கிறது, கலர் கலர் கலராக பூ. இதுக்காக பெரிய கார்டனுக்கோ இதுக்கோ எங்கேயும் போகணுங்கிற அவசியமே கிடையாது. சாதாரணமாக ரோட் சைடில் இருக்கிற மரங்கள் எல்லாமே அப்படி ஒரு இது அப்படி பூத்துருக்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. லாவெண்டர் கலர் என்ன, ரோஸ் கலர் என்ன, பர்பிள், எல்லா கலர்லேயும் அப்படியே இந்த மரமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக பூத்துருக்கு. வாங்க ஒரு ரைடு போகலாம். பெங்களூரில் ரோட்லலாம் எப்படி பூத்து கொடுங்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்கோ, நான் இப்போ ஆட்டோவில் உட்காண்டே உங்களுக்கு மரமெல்லாம் காமிக்கிறேன். இந்த பூக்களை பற்றியும் நான் ஒரு இது படித்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது ஒரு 7 நிலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, தோன்றுவது முதல் உதிர்வது வரைன்னு. முதல் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதுதான் 7 நிலைகள். பெங்களூரில் இந்த மாதிரி மரங்களோட அணிவகுப்பு நீங்கள் வந்து டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் வந்தானே பார்க்கலாம். இதுதான் ஸ்ப்ரிங் சீசன். அதை ஸ்ப்ரிங்னு சொல்கிறாங்கல்ல மேலை நாடுகள்லாம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அந்த மாதிரி இதுன்னு சொல்லலாம். இது வந்து இந்த மாதிரி மரங்கள் வந்து இந்த மாதிரி பூக்கிறதுக்கு காரணம் ஒரு குரும்பிகேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் பொட்டானிஸ்ட், ஒரு தாவரவியல் நிபுணர். அவரோட ஐடியா தான் இந்த மாதிரி இந்த ரோ பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ், இந்த சீரியல் ப்ளூமிங்னு சொல்கிறாங்க. லைனாக இந்த மாதிரி மரம் செடி நடுறது, அது இந்த சீசனில் பூக்கிறதும் இந்த மாதிரி ஒரு அழகை தருது, ஒரு பின்ட்ரெஸ்டி ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பின்ட்ரெஸ்ட்டில் நம்ம இது ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த என்டையர் சிட்டி, இந்த பெங்களூருக்கு ஒரு அழகுக்கு அழகு சேர்க்கறது இந்த பூக்களால் பூத்திருக்கிற மரங்கள் தான். வாங்க நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க.